தமிழ்நாடு அரசியல் களம் தற்போதே சூடாகிவிட்டது. தமிழகத்தின் ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன. ஆட்சி அமைக்க முடியாது என்றாலும் கூட்டணியில் அதிகபட்ச சீட்டுகள், அதிகபட்ச எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என பிற கட்சிகளும் தீவிரமாக காய் நகர்த்தி வருகின்றன. இந்த நிலையில நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறார். மதுரை மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நிலையில அடுத்த தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். விஜயின் சுற்றுப்பயணம் தொடர்பாக மாவட்ட செயலாளருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இந்த கட்சியின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த். இதற்கிடையே விஜய் சுற்றுப்பயணத்திற்காக ஏற்கனவே பிரச்சார வேன் தயாராக இருக்கிறது. அதே நேரத்தில் நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டும் என்பதால் அதிநவீன சொகுசு வசதிகளுடன் விஜய்க்கு ஒரு சொகுசு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் விலை மட்டும் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் என சொல்லப்படுகிறது. நவீன லிப்ட், ஓய்வறை, கழிப்பறை, சிறிய கிச்சன், படுக்கை, சோஃபா, மினி தியேட்டர் உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த பேருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட தூர பயணங்களுக்கு இந்த பேருந்தை தான் விஜய் பயன்படுத்துவார். நிகழ்ச்சி இடம்பெறும் இடத்திற்கு முன்பாக பிரச்சார வேனுக்கு விஜய் செல்வார் என்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர்.